ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சாட்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பானிபூரி, பேல்பூரி, மசால் பூரி, அது போக சாக்லேட் பேல்பூரி, அந்த மாதிரி வந்து புதுசாக ஐட்டம் வந்து நிறையா, கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஐட்டம் வந்து இவங்க வந்து சாட் ஐட்டம் கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில் வைசாலி ஸ்ட்ரீட்டில் வாசவி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் கொடுக்குறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே போய் நம்ம வந்து சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிர்ச்சி சாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 சாட் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் வந்து ஃபைனலாக ஒன்று ஸ்வீட் ஐட்டம் குலாப் ஜாமுன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேவரட் வந்து சாக்லேட் பேல். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு இவர் சொன்னார். நம்மளும் இன்றைக்கி டேஸ்ட் பார்ப்போம், குழந்தையாக மாறிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. ஒரிஜினல் கலர் மஷ்ரூமோடது அப்படியே இருக்குது. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் தயிர் பூரி. இது அப்படியே முழுசாக தான் சாப்பிட முடியும். இங்கே வந்து இவங்க வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னார். நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம். நான் எல்லா பக்கமும் வந்து தயிர் பூரி சாப்பிடும்போது தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு தன்மை அந்த தயிரில் தெரியல. ரெண்டாவது இவங்க ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஒரு கிரேவி ஊற்றிருக்கேன், அது என்னன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதில் வந்து காரம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா இது வெளியே சாப்பிட்றதுக்கும் இங்கே டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து மசாலா கட்லெட்டு. இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமே வந்து பியூர் வெஜ் தான். அந்த மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக காரம் தெரியுது. பட் அந்த கட்லெட் வந்து நல்லாவே வெந்திருக்கு. ஆயில் அதிகமாக பிடிக்கல கட்லெட்டு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. பாம்பே பேல். வாவ், மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக மிச்சர்லாம் போட்டு இந்த பேல் அப்படியே சூப்பராக கலக்கியிருக்காங்க. உள்ளே வந்து கொத்தமல்லி தழை, வெங்காயம், இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலராக தெரியுது. வாவ், இந்த தயிர் பூரியில் மிக்ஸ் பண்ண அந்த இவங்களோட ஸ்பெஷல் அந்த கிரேவி வந்து இதுலேயும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் டேஸ்ட் வந்து தனியாக தெரியுது அந்த சட்னினால். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பேல் வாங்குவோம், அது நார்மல் பேல் தான். இவங்க வந்து பாம்பே ஸ்டைல், நார்த் இந்தியன் ஸ்டைல்லேயே வந்து இங்கே அந்த டேஸ்ட் மாறாமல் அப்படியே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மேலே வந்து ஒரே ஒரு தட்டவடை பாப்ரி, மேலே வந்து ஒரே ஒரு பாப்ரி வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இவங்களோட எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உள்ள சட்னி இதெல்லாமே இருக்குது. இதை டேஸ்ட் பார்த்துருவோம். நைஸ், சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். இவங்க வந்து மஷ்ரூம் வந்து ஒரிஜினல் மஷ்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெளியே யூஸ் பண்ணுற மாதிரி வெளியே வாங்குறதோ இல்லை மைதா மாவு மிக்ஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னார். நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம். மெயினாக இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணல, அதுவும் இங்கே ஒரு ஸ்பெஷல். வாவ், சின்ன மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இது காரசாரமாகவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சாக்லேட் பேல் இது இவங்களோட ஸ்பெஷல். இங்கே மட்டும்தான் இது கிடைக்கும் கோயம்புத்தூரில். பாருங்களேன், வாவ், ரியலி சூப்பருங்க, அமேசிங்காக இருக்குது. அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கூட பேல் அந்த மிக்சர் இதெல்லாம் சேரும்போது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ தான் புரியுது இவர் ஏன் வந்து சாக்லேட் பேல் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணாருன்னு. இங்கே வந்ததுக்கு எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது வந்து சாக்லேட் பேல். செம்ம டேஸ்ட்டுங்க. ஒன்று என்னென்னா, குழந்தைங்களை நீங்கள் ஒரு தடவை கூட்டு வந்து இங்கே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்க திரும்ப எனக்கு இதுதான் வேணும்னு ரகலை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. குலோப் ஜாமுன் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கு அளவான கப்பு இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதெல்லாம் காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது. உள்ள வரைக்கும் நல்ல ஜீரா வந்து ஊறி இருக்கு. ஜீரா வந்து இவங்க கொஞ்சம் எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் டேஸ்ட் வந்து வைஸ் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் என்னோட ஃப்ரெண்ட் கோவிந்தும் வந்திருந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. நம்ம ஜாலியாக பேசிட்டு ஃபன்னாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வர்றோம். கோவிந்த் வாங்க, நம்ம ஃபன்னாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இந்த ஷாப் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீங்கள் எத்தனை வருஷமாக ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே என்னென்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி நாங்கள் 2010 ஸ்டார்ட் பண்ணோம் மிர்ச்சி சாட் சொல்லிட்டு 10 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். பட் கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஆனால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன மஷ்ரூம் மஞ்சூரியன் ரொம்ப ஃபேவரட் எங்களோட. மஷ்ரூம் மஞ்சூரியன், தஹி பூரி, இந்த நார்த் இந்தியன் சாட்ஸ் எல்லாமே ரொம்ப 100% அப்படியே நார்த் இந்தியன் ஒரு ஃப்ளேவர்ஸ் அப்படியே இருக்கும். நாங்கள் நார்த் இந்தியன் ஆக்சுவலி நாங்கள் மகாராஷ்டிராவில் வந்திருக்கோம். பட் எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னலாக அப்படியே இருக்கும். இன்னொன்று இல்லை, எங்கள் ஃபுட்டில் கலர்ஸ் எதுவுமே நாங்கள் எந்த ஃபுட்லையும் கலர் ஆட் பண்ணுறது கிடையாது. நேச்சுரல் கலர்ஸ் என்னவோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் புதுசாக இப்போ சாக்லேட் பேல், சீஸ் மஷ்ரூம், சீஸ் சிவப்பு அப்படி இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ் கிட்ட. ஸோ நீங்கள் ட்ரை லொக்கேஷன் நேராக எங்கள் வைஷா ஸ்ட்ரீட் சார். வைஷா ஸ்ட்ரீட்டில் வாசவி கோயில் பக்கத்தால். நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மிர்ச்சி சாட் சொல்லி காமிச்சிங்கனாலே வந்துடும். டாப் ரேட்டிங்கில் இருக்கும், நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும். அதில் கஸ்டமரோட சப்போர்ட்னால நாங்கள் இந்த பொசிஷன் வந்திருக்கோம். மொத்தமாக எத்தனை சாட் ஐட்டம் நீங்கள் பண்ணுறீங்க? 30 to 35 சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் க்ளோசிங் டைம் 4:30 to 9:30 முடிக்கும். ஓப்பனிங் டைம் 4:30, க்ளோசிங் டைம் 9:30. ஓகே. நீங்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி எதாவது? ஆமாம், ஆன்லைனில் நிறைய போயிட்டு இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ 2 பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஓகேங்க. அது ஊபர் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம். மிர்ச்சி சாட்டில் வந்து நம்ம வந்து சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது. அதில் எஸ்பெஷலி பார்க்கும்போது அந்த சாக்லேட் பேரில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த நட்ஸ் எல்லாம் சாக்லேட் கூட சேரும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. ப்ரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அப்பரில் தான் இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பர். நீங்கள் வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.